பொங்கல் ரிலீசஸ் இந்த ரேஸ்ல வின்னர்ஸ் யார் சார்? அயலான் வந்து ஒரு 30 கோடி கிட்டத்தட்ட அதே லெவலில் தான் கேப்டன் மில்லர் இருக்கு. ஆரம்பத்தில் அயலானுக்கு வந்து பிக்கப் ஆகலைன்னாங்க. இன்னொரு பக்கம் கேரளாவில் இந்த படம் பெரிய டிசாஸ்டர். அயலான் நம்ம ஃப்ரெண்டு தான் டிஸ்ட்ரிபியூட்டர் காலையில் பேசிகிட்டு இருந்தார். சொன்னார், சார் 75 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினேன், 25 லட்சம் கூட வருமானு தெரியல. வாரிசு துணிவு வந்தப்போ அது ஒரு பெரிய செலிப்ரேஷனாகவே இருந்தது. பட் ஆனால் இந்த வருஷம் அந்த செலிப்ரேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு தோணுதே சார். அதுக்கான நடிகர்கள் வேணும் இல்லைங்க. இப்போ அஜித்தும் விஜயும் அவங்க 2 பேருக்கும் கொடுக்குற முக்கியத்துவத்தை ரசிகர்கள் தனுஷுக்கும் சிவகார்த்திகேயன் கொடுப்பாங்களா என்ன? விடாமுயற்சி படத்தினுடைய அப்டேட் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அப்டேட் ஆகுங்க. இதெல்லாம் உள்ளபடியே ஏதாவது படத்துலேருந்து ஒரு ஸ்டில்லை ரிலீஸ் பண்ணி அதை அவங்க பார்த்து பரவசப்பட்டு அதுதானே நல்லா இருக்கும். லாங்குவேஜஸ் மற்ற லாங்குவேஜ்ல தமிழ் தெலுங்கு இதுலலாம் ரிலீஸ் ஆகுதுன்னு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அஜித் வந்து இது வரைக்கும் இந்த மாதிரியான ரிலீசஸ் பெருசா கொடுத்தது இல்லையே சார். இவங்க புதுசாக பண்ணுறதெல்லாம் சொல்கிறாங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. ஏன் வந்து இப்படி ஒரு அப்டேட் அவங்க கொடுக்குறாங்கங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா விடாமுயற்சி ஷூட்டிங் வந்து அஜர்பைஜானில் நடக்கலை. வடக்குப்பட்டி ராமசாமி படத்துக்காக ஒரு ப்ரொமோஷன் வீடியோ சந்தானம் வெளியிட்டிருந்தாரு. அந்த வீடியோ இப்போ பயங்கர சர்ச்சையாயிருக்கு. பெரியார் வந்து ஒரு ஆகச்சிறந்த தலைவராக இங்கே கொண்டாடப்பட்டு. இது வந்து சாதாரணமாக ஒரு காமெடியன் போகிற போக்கில் காசுக்காக சொல்லிட்டு போகிறது இருக்குல்ல, அதை விட ஒரு பெரிய அயோக்கியத்தனம் கிடையவே கிடையாது. கோட்னுடைய 3rd போஸ்டரும் வெளியாகி இருந்தது. அதை பற்றின உங்களுடைய விமர்சனம் என்ன சார்? பிரசாந்தெல்லாம் நிற்கிறது தானே, நல்லா இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏதோ மிலிட்ரியில் துப்பாக்கிலாம் வச்சுட்டு இருக்க மாதிரி இந்த காஸ்டியூம்லாம் கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்துச்சு. பட் படத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்காதுன்னு எனக்கு தோணும். கங்குவா படத்தினுடைய 2nd லுக்கும் கொடுத்துருந்தாங்க. இது வரைக்கும் கங்குவா சம்மந்தப்பட்ட எந்த ஸ்டில்லுமே இந்த படத்தை பார்க்கணுங்கிற ஆர்வத்தை தூண்டவே இல்லை. ஒன் இண்டியா ஃபில்மி பிட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சினிமா ஸ்பெஷல் இன்டர்வியூல ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஃபிலிம் கிரிட்டிக் அதனன் சார் இருந்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். பொங்கல் ரிலீசஸ் இந்த ரேஸ்ல வின்னர்ஸ் யார் சார்? ஒரு 4-5 நாட்கள் ஆயிடுச்சு படம் ரிலீஸ் ஆகி. ஸோ இப்போ வரைக்கும் கலெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறதுனா யார் சார்? ஃபர்ஸ்ட்னே சொல்ல முடியலங்க, எல்லாமே ஈவனாக போயிட்டு இருக்கு. கேப்டன் மில்லர், அயலான் இது 2த்துக்குமான போட்டி தானே. உங்களுக்கு மிஷன் வந்து ரொம்ப லோவாக தான் இருக்குது. தியேட்டரே ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்காங்க. போட்ட தியேட்டர்கள்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் 10 மணி இல்லைன்னா விட்டால் ராத்திரி 10 மணி அப்படி தான் போட்டிருக்காங்க. அது வந்து பெரிய டிராபேக்காக போயிடுச்சு அந்த படத்துக்கு. ஏன் நான் மிஷனை பற்றி திரும்ப திரும்ப பேசுகிறேன்னா, அந்த படம் நல்லா இருக்குது. வெளியில் வந்து டாக்கும் மவுத் டாக்கும் அந்த படத்துக்கு தான் நல்லா இருக்குது. இந்த 2 படங்களை விட அந்த படத்தை பற்றி பேசுகிறவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க இப்போது. ஸோ அதனால் நான் சொல்கிறேன், அந்த படத்துக்கு வந்து ரொம்ப குறைவான தியேட்டர்கள் ஒதுக்கிட்டாங்க அப்படின்ட்டு. பட் இந்த படங்களை பொறுத்தளவுக்கு நேற்று வரைக்கும் அயலான் வந்து ஒரு 30 கோடி கிட்டத்தட்ட அதே லெவலில் தான் கேப்டன் மில்லர் இருக்குது. ஆரம்பத்தில் அயலானுக்கு வந்து பிக்கப் ஆகலைன்னாங்க. ஏன்னா கேப்டன் மில்லருக்கு தான் வந்து ஒரு ஓப்பனிங் பெருசாக இருந்துச்சு. டிக்கெட் புக்கிங் பார்க்கும்போதும் கேப்டன் மில்லருக்கு தான் அதிகமாக இருந்துச்சு. ஆமாம், அதுக்கப்புறம் ஏதோ அயலான் கொஞ்சம் டெவலப் ஆகிருக்குங்கிற மாதிரி ஒரு தகவல் சொன்னாங்க. இதில் என்னென்னா, சிவகார்த்திகேயனுக்கு இதில் வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி தான். அவர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்கள்லாம் இப்போது சிவகார்த்திகேயனுக்கு ஃபோன் பண்ணி, இல்லைங்க நாங்கள் எதிர்பார்த்த கலெக்ஷன் கிடையாது, ஆனால் பெரிய அளவுக்கு இந்த படத்தை வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்ன பிறகு தான் ஒரு தியேட்டராக இப்போ கிளம்பியிருக்கார். அந்த தியேட்டர் விசிட்லாம் அது வந்து எந்த அளவு கை கொடுக்கும்னு தெரியல. இன்னொரு பக்கம் கேரளாவில் இந்த படம் பெரிய டிசாஸ்டர். அயலான் நம்ம ஃப்ரெண்டு தான் டிஸ்ட்ரிபியூட்டர் காலையில் பேசிகிட்டு இருந்தார். அவர் சொன்னார், சார் 75 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினேன், 25 லட்சம் கூட வருமானு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அந்தளவுக்கு அங்கே அந்த படம் ரொம்ப புவராக போயிட்டுருக்கு. கேப்டன் மில்லர் பரவாயில்ல. நாங்கள் கேரளாவை பொறுத்தளவுக்கு கர்நாடகாவில் அயலான்லாம் ஒன்றும் கிடையாது. கேப்டன் மில்லர் ஓரளவுக்கு போயிட்டு சிவராஜ்குமார் இருக்கிறதுனால. நிச்சயமா சார். கேஜிஆர் ஸ்டுடியோஸ் வந்து 4 நாட்களில் 50 கோடி ரூபாய் வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லி நேற்று ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கலெக்ஷன்ஸ் கம்மியாக இருக்குன்னா 30 கோடி தான். அவங்க சொல்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக சொல்கிறாங்க. நானும் தியேட்டர் வட்டாரங்களில் விசாரித்து தான் சொல்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நம்மளே அந்த படத்துக்கு ஹைப் கொடுக்கலன்னா யார் வருவாங்கங்கிற ஒரு இதுதான், ஒரு கால்குலேஷன் தான் அது. நம்ம நிறைய சொல்லும்போது அடடா அந்த படம் இவ்வளோ சூப்பரான படமா அப்படின்னு கொஞ்சம் பேர் உள்ளே வருவாங்கல்ல, அதற்கான முயற்சி தான் அது. பட் அவங்களுக்கே தெரியும் உண்மை என்னன்னு தெரியும்ல. இந்த ஒரு கலெக்ஷன் வந்து கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம் தெலுங்குலேயும் பெரிய
அங்க ரிலீஸ் ஆகல தெலுங்கு வெர்ஷன் வந்து லேட்டா தான் ரிலீஸ் பண்ணுவோம்னு சொன்னதுக்கு கூட காரணமா இருக்குமா சார்? ஏன்னா தனுஷ்க்கும் தெலுங்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. வாத்தி படம் வந்து அங்க பெரிய ஹிட் ஆகி இருந்தது. சிவகார்த்திகேயனுக்கும் தெலுங்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அங்க படங்க 2 படமும் தெலுங்கு வெர்ஷன்ல ரிலீஸ் ஆகாது அதுக்கான காரணமா இருக்கு. இல்லை அப்படி நீங்கள் ஓவராலாக பார்க்க முடியாது. அது ஒரு சின்ன ஏரியா தானே உங்களுக்கு. இப்போ இவங்க 2 பேருக்குமே தெலுங்கில் பரிச்சயம் இருந்தால் கூட எவ்வளோ தியேட்டர் அதிகமாக போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் அது ஒரு பெரிய தொகையை கொண்டு வந்து இங்கே கொடுக்கும், அதை வச்சு இவங்க ஒரு கணக்கு போடலாம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஓடும் அவ்வளோதான். மற்ற லாங்குவேஜ் நீங்கள் கணக்கு பண்ணும்போது அது ஒரு லாங்குவேஜ் அவ்வளோதான். அதில் வந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு பணம் புழங்கும் வருங்கிறதெல்லாம் 2வது கணக்கு தான். பொங்கல் ரிலீசஸ் அப்படின்னாலே நம்ம 2023ல பார்க்கும்போது வாரிசு துணிவு வந்தப்போ அது ஒரு பெரிய செலிப்ரேஷனாகவே இருந்தது. பட் ஆனால் இந்த வருஷம் அந்த செலிப்ரேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கோ அப்படின்னு தோணுதே சார். அதுக்கான நடிகர்கள் வேணும் இல்லைங்க. இப்போ அஜித்தும் விஜயும் அவங்க 2 பேருக்கும் கொடுக்குற முக்கியத்துவத்தை ரசிகர்கள் தனுஷுக்கும் சிவகார்த்திகேயன் கொடுப்பாங்களா என்ன? இது வேற அது வேற தானே. அது வந்து கடல், இது வந்து எங்கேயோ போயிற ஒரு மழை அவ்வளோதான். இதை வந்து அதோட நம்ம ஒப்பிடவே முடியாது. ரசிகர்கள் இருக்காங்க, அவங்க அளவுக்கு ஏதோ பண்ணுறாங்க. அதையெல்லாம் தாண்டி தானாக ஒரு கூட்டம் ஆர்ப்பரிப்போடு வருதுன்னா அது அவங்க 2 பேருக்கும் தான். ஸோ அதனால தான் அது அப்படி இருந்தது, இது இப்படி இருக்குது. அது நம்ம கண் கூட தெரியுது. நிச்சயமா சார். விடாமுயற்சி படத்தினுடைய அப்டேட் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. அப்டேட் கேட்டு எப்போ அப்டேட் வரும்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு அப்டேட் வந்தாங்க. பட் ஆனால் அந்த அப்டேட் கூட பெரிய அளவில் இது வந்து எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரா அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஆல்ரெடி அந்த கொடுத்திருந்த டைட்டில் போஸ்டர் அதில் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் படம் ரிலீஸ் ஆகுது, அதர் லாங்குவேஜஸ்லேயே படம் ரிலீஸ் ஆகுதுன்னு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு அப்டேட்டாக கன்சிடர் பண்ணலாமா சார்? இதெல்லாம் அப்டேட்டாங்க. இதெல்லாம் உள்ளபடியே ஏதாவது படத்துலேருந்து ஒரு ஸ்டில்லை ரிலீஸ் பண்ணி அதை அவங்க பார்த்து பரவசப்பட்டு அதுதானே நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு நாங்கள் அங்கே விற்றோம் இங்கே விற்றோங்கிறது வந்து ஒரு பெரிய அப்டேட்லாம் கிடையாது. இன்னொன்று, இது எப்போவோ போடப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட். இது ஆக்சுவலாக விக்னேஸ்வரன் பண்ணும்பொழுது இந்த படத்தை வந்து 80 கோடி அவங்க வாங்குறதா ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் விக்னேஸ்வரன் அதுலேருந்து போன பிறகு இது அதை விட கொஞ்சம் பெரிய இடத்துல வந்துருச்சு. இந்த படத்துக்கே டோட்டலாக இன்னொரு மரியாதை வந்துருச்சு. வந்த பிறகு அதே 80 கோடி தான், சாரி 80 லட்சம் சொன்னேன்னு நினைக்கிறேன். 80 கோடி தான் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை கூட்டவும் இல்லை குறைக்கவும் இல்லை. ஸோ அதுதான் அதில் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம அப்டேட் கணக்கிலே வச்சுக்க முடியாது. இதில் வந்து லாங்குவேஜஸ் மற்ற லாங்குவேஜில் தமிழ் தெலுங்கு இதிலெல்லாம் ரிலீஸ் ஆகுதுன்னு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அஜித் வந்து இது வரைக்கும் இந்த மாதிரியான ரிலீசஸ் பெருசாக கொடுத்தது இல்லையே சார். இந்த படத்தின் மூலமாக அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரா மற்ற மார்க்கெட்? இல்லை, அவர் படங்கள் போகுது. தெலுங்கு கன்னடம் மலையாளம் எல்லா லாங்குவேஜ்லேயும் அவர் படங்கள் போயிட்டு தான் இருக்குது. அது வந்து ஏதோ இவங்க புதுசாக பண்ணுறதெல்லாம் சொல்கிறாங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. ஏன் வந்து இப்படி ஒரு அப்டேட் அவங்க கொடுக்குறாங்கங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா விடாமுயற்சி ஷூட்டிங் வந்து அஜர்பைஜானில் நடக்கலை. அஜித் வந்து துபாயில் இருக்கார், படப்பிடிப்பு குழு சென்னையில் இருக்குது, இவங்க யாருமே அங்கே போகலை. ஆக்சுவலாக 12ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்க வேண்டிய ஷூட்டிங் அது போகாமல் நிற்கிது. அதுக்கு என்ன காரணம்னா ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. நமக்கு கேள்விப்பட்ட காரணம் என்னென்னா ஏதோ ஃபினான்ஷியல் பிரச்சனை, அதனால் வந்து ஷூட்டிங்கை தள்ளி வச்சுருக்காங்க. ஏற்கனவே வந்து அஜித் பண்ணுற படங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. இவர் போனி கபூர் பண்ணும்பொழுதும் இதே ஃபினான்ஷியல் பிரச்சனையினால் கொஞ்ச நாள் படம் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்துச்சு. அப்புறம் போயிட்டே இருக்கும், திடீர்னு ஷூட்டிங் நிறுத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு. இந்த படத்தில் லைக்காவுக்கே இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் ஷூட்டிங் போகலை, நிறுத்தி வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. நான் அதுதான் சார் கேட்க வந்தேன். லைக்கா மாதிரியான ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அவங்களுக்கே ஃபினான்ஷியல் பிரச்சனை அப்படின்னும் போது இல்லை, அதுதான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு லண்டனில் வந்து ஏதோ கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அவங்களுக்கு பணம், அவங்கள்ட்ட இல்லாத பணம் கிடையாது. பட் அதை இங்கே கொண்டு வர்றது அல்லது இங்கேயே திரும்ப ரொட்டேஷன் பண்ணுறது. அவங்க ஏன் ரெட் ஜெயிண்ட்டோட போய் சேரணும்? இண்டிவிஜுவலாக படம் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ளவங்க ஏன் அங்கே போய் சேரணும்? ஸோ அங்கே ஏதோ சில கால்குலேஷன்ஸ் இருக்கு இல்லையா? எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன தடை இருக்குது, அதனால தான் வந்து இது நிற்கிதுன்னு சொல்கிறாங்க. வலிமை படம் வரும்போதும் அப்படிதான் அப்டேட் வராமல் அப்டேட் கேட்டுகிட்டே இருந்தாங்க ரசிகர்கள். இப்போ விடாமுயற்சிக்கும் அப்டேட்ஸ் வந்து பெரிய அளவில் வரல. இன்னைக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி எந்த ஒரு அப்டேட்ஸும் கொடுக்காம இருந்தாங்க. வலிமை படம் வந்தப்பவும் கலவையான விமர்சனங்கள் தான் பெற்றிருந்தது. ஸோ அந்த மாதிரி விடாமுயற்சி மாறுமா? இல்லை, விடாமுயற்சியை பொறுத்தளவுக்கு மகிழ் திருமேனி மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது நமக்கு. ஏன்னா அவர் இது வரைக்கும் எடுத்த படங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். முக்கியமாக அருண் விஜயோட ஒரு சேர்ற படம் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த படத்தின் மீது ஒரு எதிர்பார்ப்பு நிச்சயமாக இருக்குது. பட் வலிமையதையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் ரசிகர்களே வந்து வலிமையில் அவங்க காட்டின ஆர்வத்தை இதில் காமிச்ச மாதிரியே தெரியலையே. வலிமை அப்டேட் கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. இது இந்த படம் சவச்சவன் நிற்கிது, ஒருத்தர்கிட்ட கூட அதுக்கான ஒரு ஆர்வமே இல்லையே. அப்படியே அமைதியாக இருக்காங்க. சொன்னால் சொல்லட்டும், சொல்லாட்டி போடணும்
அப்படிங்கிற மாதிரில இருக்காங்க. ஸோ துணிவு வந்தப்புறம் வந்து அவர் அஜித் அடுத்தடுத்து படங்கள்ல கொடுத்துட்டே இருப்பாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருந்தது. பட் ஆனா இப்போ 1.5 வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு துணிவு வந்து. ஸோ இப்போவும் விடாமுயற்சியிலயும் எந்த ஒரு அப்டேட்டும் வரல. விடாமுயற்சி படம் எப்போ வரும்னு கூட தெரியாம இருக்கு. ஸோ அதுல படம் ரிலீஸ் பத்தி எதுவும் தகவல் இருக்கா? இல்லை, இந்த தாமதம் தொடர்ந்தால் நிச்சயமாக அவங்க எதிர்பார்த்துற டேட்டில் பண்ண முடியாது. ஏன்னா மே 1ஆம் தேதி பண்ணணுங்கிற பிளானில் அவங்க இருக்காங்க. அஜித்தோட பர்த்டேக்கு அன்னைக்கு பண்ணலான்ட்டு இருக்காங்க. அதை நோக்கி தான் இவங்க ஸ்பீடாக போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு எல்லாமே அப்படியே மந்த கதியில் போகிறதுனால மே 1ஆம் தேதி உங்களால் கொண்டு வந்த முடியுமான்னு தெரியல. ஆனால் அஜித் மட்டும் சொல்லியிருக்காராம் பிப்ரவரி எண்டு வரைக்கும் தான் உங்களுக்கு டேட்டு, அதுக்கு மேலே நான் கம்பல்சரியாக நீங்கள் என்ன கேட்டாலும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரன். ஸோ அப்போ அதனால் இவங்க கொஞ்சம் வேகப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் தெரியல, எல்லாம் ஒரே குழப்பமாகவே இருக்குது. வடக்குப்பட்டி ராமசாமி படத்துக்காக ஒரு ப்ரொமோஷன் வீடியோ சந்தானம் வெளியிட்டிருந்தாரு. அந்த வீடியோ இப்போ பயங்கர சர்ச்சையாயிருக்கு. கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாரு, அந்த ராமசாமியான்னு கேட்டிருந்த ஒரு விஷயம் வந்து இப்போ சர்ச்சையாயிருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, ரொம்ப தவறான ஒரு விளம்பரங்க. அப்படி நீங்கள் பண்ணக்கூடாது. உங்களுக்கு வடக்குப்பட்டி ராமசாமி நீங்கள் ஜனாதிபதியாக கூட ஆக்குங்க, அது உங்கள் சந்தோஷம். படத்தில் வர்ற கேரக்டர் அது உங்கள் உரிமை. ஆனால் என்றைக்கோ வாழ்ந்த ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அரசியல் தலைவரை அப்படி போகிற போக்கில் சீன்றது இருக்குல்ல, அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இன்றைக்கி இந்த சமூகத்துக்கு பெரியார் பண்ண பணிகள் வந்து அவ்வளவு இருக்குது. இன்றைக்கும் இது பெரியார் பூமின்னு சொல்லுகிற அளவுக்கு எல்லாருமே பெரியார் மீது பெரும் பக்தியோடு இருக்காங்க, அவர்கிட்ட அன்பாக இருக்காங்க. அவர் இறந்து இத்தனை வருஷங்கள் ஆன பிறகும் பெரியார் வந்து ஒரு ஆகச்சிறந்த தலைவராக இங்கே கொண்டாடப்பட்டு இருக்கார். இது வந்து சாதாரணமாக ஒரு காமெடியன் இப்படி போகிற போக்கில் காசுக்காக சொல்லிட்டு போகிறது இருக்குல்ல, அதை விட ஒரு பெரிய அயோக்கியத்தனம் கிடையவே கிடையாது. இன்றைக்கி சந்தானத்தினுடைய பேக்ரவுண்ட் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் இவ்வளவு தூரம் முன்னேறுவதற்கும் பெரியார் தான் காரணமாக இருந்திருக்கார். யாரோ இருந்தாங்க அன்றைக்கி எல்லாரும் போராடினாங்க சமூக நீதிக்காக, அப்படின்லாம் இன்றைக்கி பேசலாம். ஆனால் தன்னுடைய 98 99 வயசு வரைக்கும் ஒரு மனுஷன் தெருவாக ஊராக போனார்னா, ஏன் நீங்கள்லாம் திருந்துங்கடா அப்படிங்கிறதுக்காக தான். இன்றைக்கி அந்த சமூகத்தை கீழே கடந்த ஒரு சமூகத்தை தூக்கிட்டு வந்து இங்கே உட்கார வச்சுருக்காரு. இங்கே உட்காந்துக்கிட்டு அவரை எட்டி உதைக்கிறான். அதுதான் நம்மளால் பொறுத்துக்க முடியல. இது யாரோ ஒரு பிராமணர் பண்ணால் கூட நமக்கு தெரியாது. சரி, அவங்க காலகாலமாக அவங்க பெரியார் மீது ஒரு கோபத்தில் இருப்பாங்க, அவங்க சொல்கிறதுல கூட அவங்க தரப்பில் ஒரு நியாயம் இருக்குன்னு நம்ம போயிடலாம். ஆனால் இந்த சூத்திர சங்கிகள்னு சொல்கிறோம்ல, இந்த கூட்டம் வந்து பெரியாரை திட்டுவது தான் நம்மளால் பொறுத்துக்க முடியல. இல்லை, சந்தானம் வந்து ரொம்ப முக்கியமான ஆளாக இருக்கார். எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தை ரெட் ஜெயண்ட் வெளியிடுது. ரெட் ஜெயண்ட்டுடைய கொள்கையை அவங்க திமுக பின்னணி அதெல்லாம் பார்க்கும்பொழுது பணம் தான் முக்கியமாக அவங்களுக்கு. இந்த படத்தை தூக்கி லெஃப்ட் ஹேண்டால் தள்ளி விட்டு போயிட்டே இருக்க வேணாமா, பெரியாரை திட்டின படம் எனக்கு எதுக்கியா அப்படின்னு சொல்லிட்டு போகிறது தானே சரியாக இருக்கும். ஸோ இங்கே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இவங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்காங்க, பணம் தான் முக்கியமா அப்படின்னா புரிய மாட்டேங்குது. ரெட் ஜெயின் வெளியிடக்கூடிய ஒரு படம், அதோடைய அந்த படத்தினுடைய ஒரு ப்ரமோஷன் வருது, அது அவங்களுடைய கவனத்துக்கு போகாமல் அந்த ப்ரமோஷன் ரிலீஸ் ஆகிருக்குமா சார்? அதுதாங்க, அதனால தான் எல்லா இடங்கள்லையும் உட்காந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஒருவேளை இப்போ எல்லாத்தையும் வந்து உதயநிதி படத்தை பார்த்துட்டு வரியாக பார்த்துட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ஒரு ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு அடுத்து இருப்பவர்கள் இந்த படத்தை நிச்சயமாக பார்த்துருப்பாங்க. முக்கியமாக செண்பகமூர்த்தி மாதிரியான நபர்கள் தான் இதை பார்த்துருக்கணும். இப்போ அவங்க பார்க்கும் பொழுது நாம் எங்கேருந்து வந்திருக்கோம், நம்ம கம்பெனி யாருடையது, நம்முடைய பின்னணி என்ன, நம்முடைய பின்னணிக்கு முற்றிலும் எதிராக ஒரு கருத்தை இந்த படம் முன்வைக்குது. அப்போ நம்ம இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதா, இவ்வளவு கேள்விகளையும் அவர் கேட்டுட்டு தான் உதயநிதிட்ட கொண்டு போயிருக்கோம். ஸோ இதெல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தவறு நடக்குது. தவறை பத்திரிகையாளர்கள் சுட்டி காட்டும்போது அதற்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டாவது அந்த டயலாக்கெல்லாம் நீக்குங்க, விளம்பரத்தை வேறு மாதிரி கொண்டு போங்கன்னு இவங்க சொல்லணும். இவங்களே அதை வந்து ரீட்வீட் பண்ணுறாங்க. அதுதான் நமக்கு புரியல. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அந்த படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்ரீலங்காவில் பண்ணுறதுக்கு ஒரு சிக்கல் இருக்குன்னு நீங்களே சொல்லியிருந்தீங்க. ஸோ அதில் என்ன சார் சிக்கல் இருக்குது ஸ்ரீலங்காவில் போய் ஷூட் பண்ணுறதுல? இல்லை, இது என்னென்னா, இப்போ ஆரம்பத்துலேருந்து இலங்கைக்கு ஒரு படப்பிடிப்பு குழுவோ அல்லது ஒரு கலை நிகழ்ச்சியோ இவங்க இங்கேருந்து போனாங்கன்னா, ஈழத்தமிழர்கள் வந்து ரொம்ப எப்போவுமே ஒரு பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு. இந்த நேரத்தில் அவங்க எல்லாருமே கலகலப்பாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையை மக்கள் மத்தியில் விதைக்காதீங்க, நீங்கள் போகாதீங்கன்னு ஒரு இங்கே இருக்கிற அமைப்புகள் சில கட்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களால போகவும் முடியாது. இப்போ ஏதாவது ஒரு இசைக்குழுவிலேருந்து ஒரு பாடகரோ பாடகியோ அல்லது ஒரு இசையமைப்பாளரோ அங்கே போயிட்டாருன்னா அங்கே ஏர்போர்ட்லேருந்தே திரும்பி வர்ற அளவுக்கு சூழ்நிலைகள் இங்கே கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் காலகாலமாக நடந்துகிட்டு இருக்குது. கத்திப்படம் வரும்போதே என்ன பிரச்சனை அப்படின்னா, சுபாஷ்கரன் வந்து ராஜபக்சேவுடைய நண்பர், அதனால் அவருடைய பணம் தான் இங்கே முதலீடு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய பிரச்சனையாக கொண்டு வந்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம்
மெல்ல மெல்ல மாறிடுச்சு. இன்றைக்கி எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஒரு சுமூக நிலைக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து பல பொழுதுபோக்கு அம்சங்கள்லாம் அங்கே வந்துருச்சு. இலங்கையிலே ஈழ தமிழர்கள் மத்தியிலே வந்துருச்சு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் இங்கே போகிறார். வெங்கட் பிரபு வந்து முத்தையா முரளிதரனுடைய நெருங்கிய நண்பராக இருக்கார். ஒருவேளை விஜயை கூட்டு போய் முத்தையா முரளிதரன் மூலமாக அங்கே வந்து ரணில் விக்ரமசிங்கே மாதிரியான ஒரு அரசியல்வாதிகளை சந்திச்சுட்டாங்க. அந்த புகைப்படம் வெளியில் வந்தால் விஜய்க்கு ஒரு பெரிய சிக்கலாகும் அப்படிங்கிறது தான் நம்ம அதை சொல்கிறோம். அதற்கு ஏதாவது முயற்சி நடந்ததுன்னா ஆரம்பத்திலே நீங்கள் தடுத்துருங்க. ஏன்னா உங்களுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு அது வந்து பெரிய குழியை தோண்டிடுங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். வேற ஒன்றும் இல்லை. ஸோ அப்படி அந்த மாதிரியான ஒரு சிக்கல் ஏற்படும் பட்சத்தில் விஜய் அங்கே போய் ஷூட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அவர் வந்து அங்கே போக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவாரா? வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா சார்? லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு வந்துட்டாங்க. பார்த்துட்டு ஷூட்டிங் நடத்துவதற்கான பல வேலைகளை அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் இப்படி ஒரு கருத்து வருவதை விஜய் ஒருவேளை இல்லை நம்ம போனால் யாரையும் சந்திக்காமல் வந்துடலான்னு நினச்சா போயிடலாம். ஒருவேளை நமக்கு தர்ம சங்கடம், இப்போ திடீர்னு வந்து பிரதமர் கூப்பிட்றாரு, அதிபர் கூப்பிட்றாரு, உங்களை மீட் பண்ணணுன்னு விரும்புகிறாரு அப்படின்னா நீங்கள் மறுக்க முடியாது. அங்கே இருந்துக்கிட்டு இல்லைங்க நான் வந்து அதெல்லாம் எனக்கு பெரிய பிரச்சனையாயிரும்லாம் சொல்ல முடியாது. அதனால் வந்து ஒரு வேளை போகிறதுக்கு முன்னாடி நம்ம தவிர்த்துருவோம்னு நினைச்சால் அதற்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சுங்கிறதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். கோட்னுடைய 3rd போஸ்டரும் வெளியாகி இருந்தது. அதை பற்றின உங்களுடைய விமர்சனம் என்ன சார்? பிரசாந்தெல்லாம் நிற்கிறது தானே, நல்லா இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏதோ மிலிட்ரியில் துப்பாக்கிலாம் வச்சுட்டு இருக்க மாதிரி இந்த காஸ்டியூம்லாம் கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்துச்சு. பட் படத்துக்கும் அதுக்கு சம்மந்தம் இருக்காதுன்னு எனக்கு தோணுது. படத்தில் கதை வேறாக இருக்கும், நம்மளை டைவெர்ட் பண்ணுறதுக்காக ஒரு விஷயம் பண்ணுவாங்க. போஸ்டரில் மட்டும் அது ஏதோ ஃபோட்டோ ஷூட் மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஜெமினி மேன் படத்தினுடைய ரீமேக் தான் அப்படின்றத சில விஷயம்லாம் படிக்கிறோம். ஸோ அந்த செய்திலாம் வருது, அது அந்த படத்தினோட ரீமேக் தானா சார்? இல்லை, அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் சொல்கிறாங்க, அதனுடைய சாயலில் எடுக்கப்படுகிற படம் தான் இது. அந்த படம் மட்டும் இல்லை, வேறு சில ஆங்கில படங்களும் இதுக்குள்ளே வருது. ஸோ அப்படி தான் அந்த கதையை உருவாக்கியிருக்கிறாங்க. அதான் இப்போ உங்களுக்கு தெரியல, எல்லாருமே இன்ஸ்பிரேஷன் தானே. யாருமே உட்காந்து ரூம் போட்டு யோசிக்கிறதெல்லாம் இல்லை. ரூம் போட்டுடுறாங்க, யோசிக்கிறதுக்காக போடுறது இல்லை. ஸோ அதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஏதாவது இப்படி படங்களை பார்த்து அடித்து தான். இப்போ இந்த அயலான் படமே அவர் என்னுடைய புது சிந்தனை நான் போய் சொன்னோன்னெலாம் ரவிக்குமார் சொல்லிகிட்டு இருக்காரு. அப்படியே வேற ஒரு படம் வந்திருக்கு 2011 இன்னமும் ஒரு படம் ஒன்று வந்திருக்கு. இந்த ஏலியன் கூட மாறலை. அந்த படத்தில் அந்த ஏலியன் எப்படி இருக்கோ அதே மாதிரி அதில் பண்ணியிருக்காங்க. அப்படியே காட்சிக்கு காட்சி எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அப்போ என்ன கற்பனை, இவங்களுக்கெல்லாம் ஏன் இவ்வளோ சம்பளம் தெரியவே மாட்டேங்குதுங்க. இவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்கல்ல, இத்தனை கோடிகள் வாங்குறீங்கல்ல, வெக்கப்படணும்ல. நம்ம சிந்தனைக்கு நம்ம வாங்கினோம்னா ஓகே. யாரோ ஒருத்தர் அவராக சிந்திச்சு ஒரு படம் எடுத்து வச்சுருப்பாரு, அதை வந்து லோக்கலைஸ் பண்ணுறதுக்காக இவ்வளோ சம்பளம் வாங்குறோமே அப்படின்னு நினைக்க வேணாமா? ஸோ அதெல்லாம் தருமாறாக போகுது. கங்குவா படத்தினுடைய செகண்ட் லுக்கும் கொடுத்துருந்தாங்க. அந்த போஸ்டர் பார்க்கும்போது நிறைய பேர் 24 படத்தினுடைய அந்த ஃபீல் தான் வருது அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அது பெரிய ஆபத்துங்க. 24 படமே ஓடலை, அது ஒரு பெரிய ஃபெயிலியர் படம். ஸோ அந்த சாயல் இருக்குது அப்படின்னா இவங்க இப்போவே முடிச்சுக்கிட்டு வேறு மாதிரி ஒரு டிசைனை இவங்க பண்ணணும், அல்லது டிசைனரே மாற்றிட்டு வேற ஆளை வைக்கணும். அப்போ தான் வந்து அந்த அந்த ரிசம்பிளன்ஸ் இல்லாமல் போக முடியும். அது பெரிய ஆபத்தான ஒரு கருத்து தான். அது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட்டு அதில் இருக்கிற அந்த விஎஃப்எக்ஸ் எல்லாம் ரொம்ப புவராக இருக்குது. இப்போயும் அந்த ஸ்டில்லெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால் இம்ப்ரெஸ் ஆகவே முடியல. இப்போ ஒரு படத்தினுடைய ஒரு லுக் வருது அப்படின்னா அடடா அந்த படத்தை எப்போ பார்ப்போங்கிற மாதிரில இருக்கணும். இது எதுவுமே இது வரைக்கும் கங்குவா சம்மந்தப்பட்ட எந்த ஸ்டில்லுமே இந்த படத்தை பார்க்கணுங்கிற ஆர்வத்தை தூண்டவே இல்லை, இந்த கடைசி ஸ்டில் உள்பட. அவங்க ஒருவேளை மாற்றிக்கிட்டா நல்லாயிருக்கும். இப்போ வர சமீப காலமாக வரக்கூடிய படங்களுடைய போஸ்டர்ஸ் பெரிய அளவில் அது பார்த்தோன்னே அந்த கியூரியாசிட்டி கிரியேட்டே பண்ணலை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்படுதே சார். இல்லை, எல்லா படத்துக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சில படங்களுக்கெல்லாம் இப்போ லியோலாம் வரும்பொழுது அது எப்படி என்ஜாய் பண்ணாங்க ரசிகர்கள். அது காப்பி அடிக்கிறாங்க, காப்பி அடிக்கலை, அதெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு வகையில் அது இம்ப்ரெஸ் பண்ணிச்சுல்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதுக்காக மெனக்கணும். பெரும்பாலான டிசைனர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, டைரக்டர்கள் வந்து பெரிய அளவில் அதில் இன்வால்வ் ஆகிறது இல்லை. யாராவது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அனுப்பி அதை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துருப்பான்றாங்க, அல்லது ஒரு 4-5 டிசைன் இவங்க எடுத்துகிட்டு போகிறதில்ல, ஒன்று செலக்ட் பண்ணி இதை அனுப்பிடுங்கம்பாங்க. ஆனால் எனக்கு தெரிந்து மணிரத்னம்லாம் ஒரு காலத்தில் டிசைனர்கிட்ட வந்து உட்காருவார். குமார்னு ஒருத்தர் மவுண்ட் ரோட்டில் ஆஃபீஸ் போட்டிருந்தார், அவர் தான் டிசைனர். மணிரத்னம் கிளம்பி குமார் ஆஃபீஸ்க்கு வருவார், வந்து உட்காந்து பண்ண பக்கத்துலேயே உட்காந்துருப்பார். அதனால தான் அவருடைய படங்கள் அந்த போஸ்டர்லாம் வரும்போது நமக்கு ஒரு ஆர்வம் வருது.
இன்றைக்கி அப்படிலாம் ஒர்க் பண்ணுற ஆளே கிடையாது. டைரக்டர்லாம் அப்படியே தனித்தனி டிபார்ட்மெண்ட்டு, இங்கே போனால் இதை எடுத்துக்கலாம், இங்கே போனால் இதை எடுத்துக்கலாம், நீ ரெடியாக வச்சுக்க, அப்படி தானே இருக்காங்க. இந்த இன்வால்மெண்ட்டு குறையும் போது தான் இந்த பிரச்சனைகள். நிச்சயமா சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பேசுறதுக்கு நன்றி. நன்றி.